ஒரு புத்தகத்தை ஒரே நாளில் முடித்த அபார நினைவாற்றல். நரேந்திரனின் நினைவாற்றல் சாதாரண மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக இருந்தது. ஒருமுறை அவர் தனது நண்பர் ஒருவருடன் தங்கியிருந்தபோது அங்கிருந்த பொது நூலகத்திலிருந்து, பப்ளிக் லைப்ரரி இலிருந்து மிகப்பெரிய புத்தகங்களை ஒவ்வொன்றாக எடுத்து வர சொல்வார். ஆச்சரியம் என்னவென்றால், காலையில் எடுத்து வந்த புத்தகத்தை அன்றே மாலையில் திருப்பி தந்துவிட்டு அடுத்த புத்தகத்தை கொண்டு வர சொல்வார். இப்படியே சில நாட்கள் தொடரவே அந்த நூலகருக்கு சந்தேகம் வந்தது. இந்த சிறுவன் புத்தகத்தை உண்மையிலேயே படிக்கிறானா அல்லது சும்மா படங்களை பார்த்துவிட்டு திருப்பி தருகிறானா என்று அவர் நரேனின் நண்பரிடம் கேட்டார். விஷயம் நரேந்திரனின் காதுக்குச் சென்றது. அவர் நேராக நூலகரிடம் சென்று, ஐயா, நான் இந்த புத்தகங்கள் அனைத்தையும் முழுமையாக படித்துவிட்டேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இதுவரை நான் வாங்கிய புத்தகங்களிலிருந்து எந்த கேள்வியை வேண்டுமானாலும் என்னிடம் கேளுங்கள் என்று சவாலாக கூறினார். நூலகர் ஒரு பெரிய புத்தகத்தின் கடினமான பகுதியை திறந்து சில கேள்விகளை கேட்டார். நரேந்திரன் அந்த கேள்விகளுக்கு பதிலளித்தது மட்டுமன்றி, அந்த புத்தகத்தின் குறிப்பிட்ட பக்கத்தில் என்னென்ன வரிகள் இடம்பெற்றுள்ளன என்பதை ஒரு வார்த்தை கூட பிசகாமல் அப்படியே ஒப்பித்தார். இதை கேட்டு நூலகர் திகைத்து போனார். ஒருமுறை வாசித்தாலே அது அப்படியே புகைப்படமாக அவர் மனத்திரையில் பதிந்துவிடும் ஆற்றலை நரேந்திரன் பெற்றிருந்தார். இந்த பண்பே பின்னாளில் அவர் மேலை நாடுகளில் ஆற்றிய உரைகளின் போது நூற்றுக்கணக்கான நூல்களிலிருந்து மேற்கோள்களை மிகத் துல்லியமாக சுட்டிக்காட்ட அவருக்கு உதவியது.